என்னோட ஓட்டு வந்து டிவிக்கே தான். ஏன்னா நாங்கள் வந்து புது மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். டிவிக்கே தான் வரும். டிவிகேக்கு தான் நாங்கள் எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களுமே டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி வந்தா ஏதோ மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. எனக்கு புது மாற்றம் வேணும் தான் நான் பார்க்குறேன். நான் வேற கட்சி எந்த கட்சி வந்தாலும் இப்போ ஆட்சி இல்லாமல் வேற எந்த கட்சி வந்தாலும் எனக்கு ஓகே தான். என்ன காரணம்? நல்லா நீயா பஸ்ஸில் போகிறோம், நீயா வரோம். அது டிஎம்கே தான். நம்ம சப்போர்ட் எப்பவுமே அண்ணன் சீமான் மட்டும்தான். ஸ்டாலின் ஐயாக்கு தான். ஸ்டாலின் தான். என்ன காரணம்? அவங்க பொம்பளைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. மேம், எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? புதுசாக யார் வரணும்னு எதிர்பார்க்கறேன்னா மெயினாக வந்து பெண்களுடைய பாதுகாப்பு தான். எங்கே இப்போ தூத்துக்குடி நிலவரம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 வயசு குழந்தை 12 வயசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரி அரசாங்கத்தை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அம்மா வந்து ஆட்சி பண்ணாங்க, பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு எல்லாம் பார்த்தோம். இப்போ இருக்க ஆட்சி வந்துட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாலியல் தொல்லையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால புது மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, அப்போது வந்து உங்களோட ஓட்டு யாருக்கு ஆக்சுவலாக? என்னோட ஓட்டு வந்து டிவிக்கே தான். ஏன்னா நாங்கள் வந்து புது மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து அவர் ஆக்டராக இருந்து அவருடைய எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காண்டி வரணும்னு பார்க்குறாரு. ஸோ அதனால் புது மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் சொன்ன அந்த பெண்களுடைய அந்த உமன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்தது வந்து எல்லா பெண்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் டிவிக்கே வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றதை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். டிவிக்கே தான் வரும். டிவிகேக்கு தான் நாங்கள் எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களுமே டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு சில வாக்குறுதிகள் சொல்கிறாங்களா ஒழிஞ்சு, ஆனால் அது நிறைவேற்றுற மாதிரி தெரில. எல்லாம் 1000 2000 இந்த மாதிரி வந்துட்டு இலவசம்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இலவசம் கொடுக்குறதோட மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. ஆனால் அதை யாரும் வந்து எல்லாம் பேசுகிறாங்களா ஒழிஞ்சு யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. தளபதி வந்தால் ஏதோ மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. புதுசாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமே. உங்கள் சப்போர்ட் யாருக்கு? என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே தளபதிக்கு தான். ஏன்னா அவர் புதுசாக எதுக்காக வந்து அவர் சினிமாவை விட்டுட்டு இதுக்கு வராருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வராரு. அதுக்கு நம்ம எல்லோரும் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணுவோமே. சப்போர்ட் பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக நல்லது நடக்கலை. புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது தப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து இத்தனை வருஷமாக நாட்டாண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியலை. எல்லாம் வாயால் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, ஆனால் சொல்கிறத விட வந்துட்டு இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்புங்கிறது வந்துட்டு விலைவாசிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகப்படியாக போயிட்டுருக்கு. இப்போ நகை விலை வந்து இப்போ தான் குறைஞ்சிருக்கு. அப்போ இருக்கும்போது வந்துட்டு இந்த போரால் குறைச்சிருக்காங்க நகை விலையை. மற்றபடி அரிசி சாப்பாடு விளைபொருள் எல்லாமே ஏற்றுமதி அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு யாருக்கு போடுறதுன்னு மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதனால் புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. ப்ரோ, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் சப்போர்ட் யாருக்கு? எனக்கு புது மாற்றம் வேணும் தான் நான் பார்க்குறேன். நான் வேற கட்சி எந்த கட்சி வந்தாலும் இப்போ ஆட்சி இல்லாமல் வேற எந்த கட்சி வந்தாலும் எனக்கு ஓகே தான். எங்கள் ஊரில் யார் எனக்கு நல்லவங்களாக போட்டதோ, எப்படி நல்லவங்களா அவங்க எப்படி வெளியே போர்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் பார்த்து பண்ண முடியும். இப்போ எங்கள் ஊர்னா நான் நாமக்கல்னா நான் அவங்க ஏரியாவில் யார் நல்லா பண்ணுறா அவங்களுக்கு தான் நான் பார்த்து போட முடியும். இவங்க தான் நான் சொல்லி இது பண்ண முடியாது. டிஎம்கேல இப்போ 5 வருஷமாக எப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க பண்ணாத போது நாங்கள் வேறு கட்சிக்கு போடும்போது நாங்கள் அதிமுகவுக்கு போடலாம், தாவேக்காவுக்கு போடலாம். அவங்க கேண்டிடேட்ஸ் பொறுத்து நாங்கள் மாற்றி போடுவோம். இப்போ அதிமுக வந்துருச்சு ஆட்சியில், திமுகவும் வந்துருச்சு. வராது தாவேக்கா தான் புது கட்சி. அவங்க வந்து எப்படி மாற்றம் என்ன பண்ணுறாங்க வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். எல்லாருமே இப்போது ஆரம்பிக்கும் போது யாருக்குமே முழுசாக தெரியாது. உள்ளே வந்து கற்றுக்கிட்டால் தான் எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியும். அது மாதிரி நான் அப்போ நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னா நான் தாவேக்கா தான் சொல்லுவேன். இப்போ உங்கள் வீட்டில் உங்களை தாண்டி புது மாற்றம் எதிர்பார்க்குறாங்களா? தமிழ்நாடே எதிர்பார்த்து தானே இருக்கு இப்போது. ஆமாம், கோவிட்க்கு அப்புறம் நடந்ததெல்லாம் எல்லாமே புதுசு தானே. எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சது நம்மளுக்கும் தெரியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அதை டாப்பில் நிற்கும் போது இன்னும் நம்ம என்ன பண்ண முடியும், வேறு ஆட்சி வந்தால் எப்படி என்ன பண்ணலாம், என்ன மாற்றம் வரும்னு தான் பார்க்க முடியும். பேசிக் காமன் லைன்னா கரப்ஷன் அதிகமாக இருக்குது. கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். வேறு பேசிக் செகண்டு வெளியே இன்ஃப்ரா மட்டும் வெளியே நம்மளுக்கு தூக்கி காமிக்கிறாங்க, டெவலப் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இன்னும் பேஸ் லைனில் டெவலப்மெண்ட் நடக்கலை. பேஸ் லைன் டெவலப்மெண்ட் நடக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு நியூ எரா டெவலப் ஆகும். பேஸ் லைன் டெவலப்மெண்ட் வரணும்.
பாவர்ட்டியோட இதாகணும், எராடிகேட் ஆகணும். அம்மா யூனியன் என்ன காரணம்? எல்லாம் நீயா பஸ்ஸில் போகிறோம், நீயா வரோம். ஏதோ எங்களுக்கு உதவி பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. அவர் மாதிரிலாம் அது முன்னாடி அம்மா இருக்கும்போது ஒரு அவளை இல்லாமல் இருந்தோம். இப்போ இவர் வந்தோன்னு தான் எங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ ரெட்டையிலலாம் நாங்கள் எந்த ஒரு மழை வந்தாலும் சரி, ஒரு இது வந்தால் கூட எங்களுக்கு என்ன ஏன்னு கூட கேட்க ஆள் யாரும் இல்லை. விருப்பப்பட்டவங்க தான் செய்கிறாங்க, நம்ம இல்லாதவங்க ஏழைங்களுக்கு அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவர் வந்தது பரவாயில்ல, தாராளமாக செய்யலாம். ஸ்டாலின் ஐயாக்கு தான். ஸ்டாலின் தான். என்ன காரணம்? அவங்க பொம்பளைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, லேடிஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்குன்னு ஒரு பணம் கொடுக்குறாங்க, எங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு விருப்பம். அது டிஎம்கே தான் நம்ம எப்பவுமே. என்ன ரீசன்? இல்லை, நம்ம அப்போ இருந்தே அப்பா காலத்துலேருந்தே டிஎம்கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ அதுக்கு தான் போடணுன்னு இருக்கோம். இப்போ ஒரு மாற்றம் மக்கள்லாம் விரும்புகிறாங்களே, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் ஆளுங்கட்சி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. அது எல்லா கட்சியிலும் சொல்லத்தானே செய்வார், எல்லா அரசியலும் எல்லா இதுலையும் சொல்லத்தான் செய்கிறாங்க. டிஎம்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு மதவாதம் வந்து வராது உங்களுக்கு. ஏன்னா பாலியல் வன்மை குடும்பம் வந்து அது அவங்க வந்து அது சட்டப்படி அது என்ன இதை பண்ணனா அது வந்து திருப்பி பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா அதனால் வந்து பாலியல் வன்மை குடும்பம் வந்து நம்ம வந்து அவங்க தான் அது இது பண்ணிக்கணும். அவங்க பொண்டாட்டி புள்ள இருக்குன்னு சொல்லி அக்கா தங்கச்சின்னு நினைக்கணும். அப்போ தான் அது வந்து இதாகும். எதுவுமே நினைக்க மாட்டுறாங்க, அவங்களோட இதுக்கு இது பண்ணிடுறாங்க. கட்சியை சொல்லி வந்து அதில் பிரயோஜனம் இல்லை. சரியான தண்டனை கொடுத்தா திருப்பி நடக்காதுல்ல. அது கரெக்டாக இது பண்ண அவன் சொத்தை விற்று அந்த குடும்பத்துக்கு கொடுத்துடணும். என்னோட கருத்து அதுதான். அவன் என்ன தப்பு பண்ணுறான்னா அவன் சொத்தை விற்று அவன் குடும்பத்துக்கு கொடுத்தோம்னா அடுத்து வந்து அவங்க பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. நம்ம சப்போர்ட் எப்போவுமே அண்ணன் சீமான் மட்டும்தான். என்ன காரணம்? ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. அவர் தான் எல்லாமே எனக்கு கொள்கை கோட்பாட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கார். நம்ம ஓட்டு எப்போவுமே சீமான் அண்ணன் தான். என்ன கொள்கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? கொள்கைன்னா விவசாயிகளை நல்லா கொஞ்சம் பாரம்பரிக்கார், முன்னிறுத்தி நடத்தார் விவசாயிகளை. விவசாயம் பண்ணுறவங்களே நம்மளும் விவசாயம் தான் பார்க்கோம். அதனால் சீமானை தான் பிடிக்கும். சீமானை தான் நம்ம ஓட்டு சீமானை தான். ஐயா இதுவரையில் நான் ரெட்டலைக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் ஐயா இந்த வருஷத்தில். இந்த வருஷத்துல அதான் யாருக்கு உங்களோட ஓட்டு யாருக்கு? இப்போ நான் இப்போ ஒரு 4 முதன்மை கட்சி இருக்கு, நான் சொல்றேன், அதுல யாருன்னு நீங்க இப்போ யூஸ் பண்ணுங்க. ஓகே, யூஸ் பண்ணுறது என்ன, 4 முதலுமே கட்சி எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட அந்த ரக்கத்தில் போய் என்னுடைய மனம் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டு வரேன். கண்டிப்பாக நான் இப்போ வரைக்கும் இருக்க நிலவரத்தை பார்த்து டிஎம்கே அப்படி தான் சொல்லுவேன். என்ன ரீசன்? யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கணும்ல. கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க தலைவர் வந்து எதாவது செய்யணும். அந்த ஒரு ரீசனுக்காக அவங்களே இப்போ ஓரளவுக்கு நம்ம கோவிட்லேருந்து வந்தப்பவும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல அவங்க சரியாக செய்யலைனாலும் அடுத்த வாட்டி அவங்களுக்கு சப்போர்ட் இருக்க போகிறதில்ல. இது வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட். இது வந்து நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த விஷயங்கள் வந்து குறையா இருக்குது, இந்த குறையை நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுங்கன்னு சொல்லலாம். அப்படி சொல்லி அவங்க செய்யலை அப்படின்னா மக்கள் நம்ம தான் வந்து வேறு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். இப்போ புதுசாக விஜய் அவர்கள் வராரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வரட்டும், பார்த்துக்கலாம். அவங்க முதல்ல வரட்டும். அவர் இப்போ தானே கால் எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு இது அவர் வந்து செய்யட்டும், அப்புறம் அவருக்கு பார்த்துக்கலாம். விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியுமா? கூட்டணியெலாம் அமைக்காமல் தனித்து போட்டிடுறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பழக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர் வரணுன்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயந்தான். இப்போது இருக்கிற ப்ரெடிக்ஷன் படி டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, டிஎம்கே இப்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அலையன்ஸோடு சேர்த்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, எப்படியும் வந்து ஒரு 70 100 சீட்டுக்கு மேலே டஃப்பான ஒரு தலைவராக தான் இருப்பார். அதுக்கு இது மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் நடக்கும். மக்கள் பார்க்க தான் போகிறாங்க அதை. ஓகே. பெரும்பாலான விமர்சனங்கள் நிறைய வருது விஜய் அவர்கள் மீது. எப்படி இந்த ஆட்சி மேல குறைபாடுகள் விமர்சனம் வருதோ, அதே மாதிரி விஜய் அவர்கள் மீது வந்து அவர் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்கள், அவர் லேட்டாக வராரு, மக்களோட இறங்கி பண்ண மாட்டாரு, நிறைய குற்றச்சாட்டுகள் வருதுல்ல. இந்த குற்றச்சாட்டுகளை மீறி அவர் இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்கள்? எந்த அரசியல்வாதிக்கு குற்றச்சாட்டு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அம்மாவுக்கு இல்லாத குற்றச்சாட்டா? கலைஞருக்கு இல்லாத குற்றச்சாட்டா? சொல்லுங்கள். அவங்கவுங்க பர்சனலை பேசுகிறப்ப தான் நாகரிகம் இல்லாத செயல் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறான்னு வச்சுப்போம், நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? முதல் கையெழுத்து பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கும். அதை நாங்கள் வந்து 200% மேலே நாங்கள் நம்புகிறோம். தளபதி கண்டிப்பாக பண்ணுவார். அது நம்ம சொல்ல முடியாது சார். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை 30 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி நேற்று இல்லை, நாங்கள் பார்க்குற இதே ஏரியாவில் தான் இருக்கிறோம். ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கோம். அதனால் தப்பு இல்லை. அவருக்கு ஜனங்க மாவாரா 2026 எலெக்ஷனில் இறைவனுடைய அருள் தான். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.
மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஜெயிப்பாரா? அது வந்து சொல்ல முடியாது சார். அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி சுச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. அதாவது வந்து விஜய் வந்து தனித்து ஏன் போட்டியிடுறாருன்னா, இவங்க வந்து ஒருத்தவங்க வந்து புதுசாக வரும்போது வந்துட்டு அவர் இன்னும் வந்து கட்சிக்குள்ளேயே வரலை, இன்னும் வந்து தேர்தலுக்குள்ளேயே வந்துட்டு இன்னும் அவர் வந்து போட்டியிலேயே வந்துட்டு இதுவும் அதில் பங்கெடுக்கல. அதுக்குள்ளேயே எல்லாரும் பார்த்து அவரை பார்த்து எப்படின்னா வந்து பயப்படுறாங்களா? பயப்படுறாங்க. ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இத்தனை தொகுதி அப்படிங்கிறாங்களே ஒழிஞ்சு மக்களுக்கு வந்து செய்யணும்னு யாரும் முற்படல. எல்லாம் பேசுகிறாங்களே ஒழிஞ்சு ஆனால் செய்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் இவர் வந்து தனிச்சு நின்னானா கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் அவர் கண்டிப்பாக வருவார். உங்களோட கணிப்பு 234 தொகுதியில் டிவிக்கு எவ்வளோ தொகுதிகளை கைப்பற்றும்? எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வந்து மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மினிமம் வந்து 100 தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றபடி என்ன மாதிரி இல்லாதவங்க, மற்றபடி எல்லாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க மக்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அவர் வருவார். ஏன்னா அவருடைய சொந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்குமே இந்த காலத்தில் வந்து நடக்கிறது யூஸ்வல் தான். அது அவங்களுடைய குடும்ப விஷயம். அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு வந்துட்டு யாரும் யாரும் பண்ண இப்போ அந்த ஒரு சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் பேசுகிறாங்க. பேசுகிறதால வந்துட்டு முதல்ல நம்மளை பார்க்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்கள சொல்லணும். ஒரு நடிகராக இருந்துட்டு ஒருத்தவங்க வந்து வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ரசிகராக சொல்ல ஒரு பொதுவாக ஒரு நார்மலான ஒரு வந்துட்டு பொதுமக்களாக பொதுஜனமாக நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறது வந்து அந்த இதில் தெரிஞ்சிடும்ல. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி இதை இப்போ போன வாட்டி வந்து ஏடிஎம்கே இருந்தது, அவங்க செஞ்சதோட இவங்க வந்து இவங்க ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 2 வயசு குழந்தைக்கு நடக்கிறது வந்துட்டு பெண்களை நம்பி வந்து வெளியே அனுப்புறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வில்லேஜ்லேயும் சரி சிட்டிலையும் சரி. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ஓட்டு போடுறது? 5000 2000ன்னு கொடுக்குற ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. வேலை வாய்ப்பு கொடுத்தா தான் வந்து நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் மேலே வர முடியும். எதையுமே பண்ணாமல் நாங்கள் செய்கிறோம் அதை செய்கிறோம், எதுக்கு நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க? இதெல்லாம் யார் கேட்டா? மக்கள் கேட்டாங்களா? மக்கள் வந்து உழைக்கிறாங்கன்னா அதுங்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டா மக்கள் வந்து அதற்கான தகுதி தராதரத்தை உயர்த்திக்குவாங்க. இதுதான் வந்து மக்கள் விரும்புகிறாங்களே ஒழிஞ்சு மற்றபடி இலவசங்கிறது வந்து வேண்டாம். இலவசங்கிறது தேவையே இல்லை. வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உள்ளது. அது தளபதி வந்தால் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. புதுசாக ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னுடைய கணிப்பு அதுதான். மக்களுக்கும் அந்த ஒரு கணிப்பு இருந்தால் செய்வாங்க. அவர் வருவாருங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. அதாவது வந்து நான் அன்னைக்கே ஒரு பேட்டி கொடுத்துருக்குறேன். விஜய் அவர்கள் வந்து தனித்து நின்றால் ஒன்றும் செய்ய முடியாது, கூட்டணியாக போனான்டா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு, எடப்பாடி ஐயா கூட கூட்டணி வச்சால் இவர் துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சர் ஜெயிச்சு இப்படி வந்தால், இப்படி வந்து நம்ம துணை முதலமைச்சர் ஆயிட்டமே அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. மக்களை போய் சந்திக்கணும், கிராமத்தில் போய் மக்களை போய் சந்திக்கணும். சந்தித்து ஜெயிச்சு வந்தால் அடுத்த எலெக்ஷனில் வந்து தனியாக நின்றா இவர் தான் முதலமைச்சர் விஜய் ஐயா. நிற்க முடியாதுன்னு சொல்லுவது அது மக்கள் தீர்ப்புல இருக்குது. ஓகே, முதல்ல நிற்கிற பூனை இங்கிட்டு பாய் தண்டு கண்டதாரு, இங்கிட்டு பாய் தண்டு கண்டது. ஜமங்க வந்து சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்பிரி ஆடுக கேட்டியா? ஒரு குடிகாரன், இப்போ நானே ஒரு குடிகாரன் இருந்தால் அந்த ரகத்தில் ஓட்டு போது சீனிங்க வா இந்த சின்னத்தில் போடு, இந்த கோட்டரை அடிச்சுட்டு இருந்தால் கையில் 500 வச்சுக்க முடியல. கோட்டரும் கிடைக்குது, 500 கிடைக்குது. பிரியாணியும் தராங்க. சார் உங்களுக்கு தான் சார் ஓட்டு அப்படின்ட்டு போட்டு விட்டு வந்துடுவாங்க. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு. விஜய் அவர்கள் வந்து மக்கள் கைக்குள்ளே தான் இருக்குது, நம்ம கைக்குள்ளே ஒன்றும் இல்லை. நான் போடுற ஒரு ஓட்டுனால அவர் ஜெயிக்க முடியறது இல்லை. மக்கள் தீர்த்து எடுக்கணும். கண்டிப்பாக மாற்றம் வந்து வேணும். விஜய்க்கு வந்து ஓட்டு போடலாம். ஆனால் அவர் இன்னும் எப்படி அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இன்னும் நம்ம கொண்டு வரல. மேபி இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவர் இன்னும் என்ன செய்வாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன், அவங்க அட் த எண்ட் யார் நமக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஒன்று தான் தேவை. அந்த தேவை எப்படி இருக்குன்னு பார்த்து வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க செய்வாங்களா இல்லைன்னு தெரியும். தடவை நம்ம யாரையும் நம்ப முடியாதுல்ல. இது வந்து சும்மா இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து இனிமேல் மேற்கொண்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணணும், எந்தெந்த மாதிரி அவங்க முறைகள் கொண்டு வராங்க, என்கிட்ட என்னென்ன இதெல்லாம் நான் பண்ண போகிற விஷயங்கள் அப்படின்னு அவங்க கொண்டு வர அஜெண்டா சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதுவுமே இன்னுமே கிளியராக இல்லை, நிறையா ஃப்ளாஸ் இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாஸை மேபி அவங்க சரியாக்கி ஓகே இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோன்னு அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற மக்கள் அவங்கள ப்ரிஃபர் பண்ணலாம். வாய்ப்பு கொடுக்கலாம், கொடுத்து தான் ஆகணும் புதுசாக வரவங்களுக்கு. ஆனால் அது நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம இல்லை. இன்னும் நம்மக்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்களா இன்னும் நிறையா
பெண்களுக்கு வந்து குறைகள் இருக்குது, பெண்களோட கொடுமைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. மேபி இது எல்லாத்தையும் அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அஜெண்டா கொண்டு வரலாம். இந்த இதெல்லாம் நம்ம அதை சரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இது வந்து வெரி ஷார்ட் பீரியட். திடீர்னு ஒருத்தவங்க ஏன்னா இப்படி தான் வந்து போன வாட்டி கமலும் வந்தார், நம்ம ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் வந்து எல்லாமே உடஞ்சிருச்சு. ரஜினி வந்தார், அதுவுமே ஒரு இடத்துல உடஞ்சிருச்சு, யாருமே சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எப்படி நம்ம புதுசாக ஒருத்தவங்களை போய் நம்ப முடியும்? இல்லை அது ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஓகே. பட் கமல் ரஜினி மாதிரி இவர் இல்லை. அவங்களாம் வந்து ஃபீல்ட் அவுட்டுக்கு அந்த எட்ஜுக்கு போயிட்டு வராங்க. விஜய் அவர்கள் அந்த கெரியரோட உச்சத்தில் இருந்துட்டு அவர் சொல்கிறாரு கெரியர் உச்சம்னுட்டு. பட் இருந்தாலும் நம்ம பொது வழியாக பார்க்கும்போது அவர் படம் நடித்தா ஒரு பிஸ்னஸ் இருக்குது, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அவரை சுற்றி நடக்குதுன்றப்போ அதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணி செய்ய வராங்க அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் திரும்பி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. கண்டிப்பாக திரும்பி பார்க்கலாம்னா, ஆனால் இது அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஒரு நம்பிக்கை வேணும், சரியா? ஸோ இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க கூட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில. நம்ம மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால தான் வந்து அடுத்த மக்கள் சூஸ் பண்ண விஷயம் இது. ஸோ அடுத்து நம்மக்கிட்ட ஸ்டேபிளாக இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இவங்க தான். இந்த ஸ்டேபிள்னஸில் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்கிறது கண்டிப்பாக அவங்க டிவிக்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் பண்ண போகிறோன்னு சொன்னாங்கன்னா மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு லைக் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்.